guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லுக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லல்கன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லல்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோலியோட ஹேங்கிங்க்கு நம்ம பண்ணலாம், இல்லைன்னா ஒரு லெஹங்கா ஹேங்கிங்க்கும் நம்ம வைக்கலாம். ஓகே, இது பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கணும். பேஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ், அதாவது நம்ம 1 சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் த்ரெட் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எந்த கலர் வேணாலும் வைண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லோ கலர் ஷேடு எதுக்காக அப்படின்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி வைண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜும்கா ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இதை இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பால் ஷேப்லேயே நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வச்சுக்கலாம். பெரிய பெரிய பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் இதோட சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசி ஏதாவது எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசாக 2 பக்கம் போகிற மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜும்காஸோட சென்டரில் பார்த்திங்கன்னா கம் போட்டு நம்ம வந்து ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் நம்ம ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா கரெக்டாக வந்து இந்த சென்டரில் நீங்கள் கரெக்டாக வச்சா தான் இனி ஃபர்தராக பண்ணுற டிசைன் வந்து கொஞ்சம் கோணலாக இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு லைன் கம் போட்டு நம்ம வந்து கோல்டன் கலரில் பெரிய பால் செயின் எடுத்து ஒட்ட போகிறோம். ஒரு பக்கம் ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒட்டி. நான் வந்து ஊசி வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த கேப் போடுறதுக்காக அந்த சின்ன ஊசி மாற்றிருக்கேன். இந்த பக்கம் போட்டு இது இந்த பக்கம் போட்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் நம்ம கம் போட்டு இந்த ஊசியில் இது வழியாக வெட்ட நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. இது வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கும். இது இப்படியே விடுறதுனா கூட விடலாம், ஏன்னா இது நல்லாயிருக்கு. இது ஃபர்தராக பண்ணணும் அப்போ கலர் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த கலர் தேவையில்லை. அதனால் இது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணக்கப்புறம் ஏன் இந்த எல்லோ கலர் வந்து நான் சுற்றிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் குட்டி கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த எல்லோ கலர் வந்து இந்த கோல்டன் கலர் கூட நம்ம இப்போ ஒயிட் ஸ்டோன் வைக்கிறோம், அது கூட மிக்ஸ் ஆகும்போது ஒரு கோல்டன் கலர் எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். இப்போது இதோட 2 சைட்லேயும் அந்த எல்லோ கலர் தெரியுது இல்லைங்களா, அது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதை ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கம்மெல்லாம் கொஞ்சம் காயட்டும். இதோட காஞ்சக்கப்புறம் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ ஒரு காப்பர் ஒயர் கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியில் ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் இல்லைன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த கலரை எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்பர் 2 சைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் பீட் இது போட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத கோர்க்குறோம். ஓகே, கோர்த்தக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி ஒரு ஃபிங்கர் கேப்புக்கு
கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே வந்து இப்படி மடித்து விட்டுற போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லூப் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மடித்து இந்த எண்டில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஹேங்கிங்ஸ் வந்து ஜம்ப்ரிங்கில் மாட்டிக்கோங்க. எவ்வளோ ஹேங்கிங்ஸ் வேணாலும் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங்கில் மாட்டி இந்த எண்டில் பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். எவ்வளோ ஹேங்கிங்ஸ் வேணாலும் மாட்டிக்கலாம். இது மாற்றுறதுக்காக தான் அந்த லூப் வந்து கொஞ்சம் லூப் வர மாதிரி மடிக்க சொன்னது. ஓகே, பாருங்கள், பியூட்டிஃபுல்லான லட்கன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.